ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் பிட்லை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். பாவக்காய் 3, புளி 50 கிராம், துருவிய தேங்காய் 1/2 கப், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20, துவரம்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ரெசிபீஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். 3 பாவக்காய் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. 50 கிராம் புளி எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு திக்காக புளிக்கரைசல் எடுத்து அதை பாவக்காய் மேலே ஊற்றி ஊற வைங்க. அது மேலே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்து ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பதினஞ்சுலேருந்து 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம பாவக்காய் மசாலா ஒன்று வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு விசிலுக்கு, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரப்பி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அடியில் இருக்கிறது ரோஸ்ட் ஆயிரும், மேலே இருக்கிறது சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா பரப்பி வச்சுட்டு பண்ணுங்கள். துவரம்பருப்பை முழுசாக வேக வைக்காதீங்க, 3/4 வேக்காடு வெந்தால் போதும். 3/4 வாசி வெந்த துவரம்பருப்பை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை முறி தேங்காயை பூ திருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1-2 டீஸ்பூன் இப்போ தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கோங்க. மீதியை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் 2 சைடுமே நல்லா ரோஸ்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்க தேங்காய் பூவை கடைசியில் நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க பெரியவங்க கூட சில பேர் கசக்குதுன்றதுனால அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், துவரம்பருப்பு, தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கனால அது அந்த பாவக்காயோட கசப்பை எடுத்துரும். இனிப்பாக தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பாவக்காய் சாப்பிடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிடுங்க பாவக்காவை. அதுவும் இந்த மாதிரி ரெசிபிலாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாவக்காய் ரொம்ப நல்லது.
எல்லா வகை சாதத்துக்கும் இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.